இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. உங்களை அறியாமையே உங்க முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் வரும். நைட்டு செம்ம மழை. பப்பி கத்துற சவுண்டு கேட்டுச்சுன்னு போய் பார்த்தா வேலிக்குள்ள ஃபுல்லாக சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அம்மா எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. நாங்கள் இவங்களை ரெஸ்கியூ பண்ணி ஒரு டப்பாவில் துடைச்சிட்டு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம். நைட்டு ஃபுல்லாக தேடணும். ஆனால் அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா இவங்களுக்கு வேறு எந்த பாலுமே கொடுக்க முடியாது. ஜீரணமாகாது. மதர் மில்க் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ நைட்டு நான் எல்லாமே பண்ணி சேஃபாக வச்சுட்டேன். காலையில் ஒரு 4 மணிக்கு வெளியே பார்த்தா அவங்க அம்மா ரோட்டில் தேடிட்டு இருக்கிறாங்க. என் பப்பின்னு காணும்னு கத்திக்கிட்டே தேடிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டு போய் வெளியே விட்டா அவங்க எப்படி பால் குடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அம்மா இல்லைன்னு கத்திக்கிட்டே இருந்துட்டு ஏன்னு தூங்க விடாமல் அம்மா வந்ததுக்கப்புறம் எப்படி பால் குடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்படின்னு பூச்சி தூங்குறானுங்க. இதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நைட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாவும் விட்டு போயிட்டாங்க, அப்பாவும் இல்லை. ஸோ நீங்கள் மட்டும் உங்கள் தெருவில் இருக்க எல்லா நாயும் கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். மிச்சம் மீதி இருக்க சாப்பாடை கொடுத்தீங்கன்னா போதும். எந்த ஒரு நாயும் யாரையுமே கடிக்காது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கலனா மட்டும்தான் அதுங்க கொஞ்சம் அக்ரெசிவாக மாறுது. பசியினால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நைட்டு எவ்வளோ அழகாக தூங்குறாங்கன்னு பாருங்களேன். காலையில் பால் குடிச்சதுக்கப்புறம் அம்மா கூட